சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உலகிற்கே சொல்லிக் கொடுத்தவன் தமிழன். தீண்டாமைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் கூடாது என்றுதான் தமிழ் இலக்கியங்களும் சொல்லுகின்றன. இன்றைய காலகட்டத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை இல்லாமல் தான் கிராமங்களில் நடைபெறுகிறது மீன்பிடி திருவிழாக்கள். எப்படி நடக்கிறது மீன்பிடி திருவிழாக்கள்? மீன்பிடி திருவிழாக்களில் என்னென்னவெல்லாம் செய்கின்றார்கள் என விரிவாக பார்க்கலாம். நெல் அறுவடைக்கு பின்னர் கோடை காலத்தின் தொடக்கத்தில் கண்மாயில் நீர்வற்ற தொடங்கும் போது மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் தழைக்க வேண்டியும் கிராமங்களில் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெறுகிறது. கிராமங்களில் நடைபெறும் இந்த மீன்பிடி திருவிழாக்களில் சாதி மத பாகுபாடின்றி கிராமத்தினர் மட்டுமல்லாது சுற்றுவட்டாரங்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களும் கலந்து கொண்டு மீன்பிடிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகில் உள்ள திருநல்லூர் பெரியகுளம் மீன்பிடி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. பாரம்பரியமிக்க இந்த விழாவில் அனைவரும் சந்தோஷமாக கலந்து கொண்டு அவரவருக்கு லக்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மீன் பிடிச்சு கொண்டு எல்லாருமே ஒரு பகிர்ந்து வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் இது எதுக்கு மெயினாக பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஒன்றா இருக்கணும், பகிர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மீன்பிடி திருவிழாலாம் கொண்டாடுறாங்க. இந்த பாரம்பரியமிக்க இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டதுக்கு இந்த மீன் பிடிக்கிறதுக்கு நாங்களுமே கொஞ்சம் இன்றைக்கி மீன் பிடிச்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு வெரி ஹாப்பி. அதிகாலையிலேயே கண்மாய்க்கு வருகின்ற மக்கள் கண்மாயின் இரு புறங்களிலும் கச்சா, பரி, வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களோடு காத்து கொண்டு நிற்கின்றனர். இதனை அடுத்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் கண்மாயின் கரைக்கு வந்து மீன் பிடிப்பதற்கான உத்தரவை அளிக்கின்றனர். வணக்கம், அனைவருக்கும் நன்றி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகில் உள்ள திருநல்லூர் பெரியகுளத்தில் இன்று மீன்பிடி திருவிழா நடக்கிறது. அதில் நாங்கள் பங்கேற்றோம், இந்த மீன் பிடித்தோம். எல்லா பேரும் கலந்துக்கிட்டு மீன் பிடிக்கிறாங்க. அதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமக்கு என்னவெல்லாம் மீன் கிடைக்கப் போகின்றதோ என்ற ஆர்வத்தோடு கண்மாய்க்குள் ஓடி மீன் பிடிக்க செல்கின்றனர் கிராம மக்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாதி பாகுபாடின்றி கண்மாயில் இறங்கி மீன்களை பிடிக்கின்றனர். சிலருக்கோ அவர்களின் அதிர்ஷ்டத்திற்கு தகுந்தாற்போல் நிறைய மீன்களும் கிடைக்கின்றன, சிலருக்கோ குறைவான மீன்கள் கிடைக்கின்றன. ஆனால் யாருக்கு மீன் கிடைக்கவில்லையோ அல்லது குறைவான மீன் கிடைக்கின்றதோ அவர்களுக்கு அதிகமான மீன் பிடித்தவர்கள் தாங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றையும் கொடுப்பதாக கூறுகின்றனர். விராமீன், கச்சை, குறுங்கண்டை, வால்நை அது மாதிரி நாங்கள் பிடிச்சிருக்கோம். எல்லாம் நிறைய பேரும் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம் கிராமங்களில் பல திருவிழாக்களை கண்டிருப்போம். ஆனால் இந்த மீன்பிடி திருவிழாக்கள் என்பது குறிப்பிட்ட எல்லையில் இருந்து வரும் மக்களோ அல்லது குறிப்பிட்ட இனத்தவர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களும் திருவிழாவில் கலந்து கொண்டு மீன்களை தங்களின் அதிர்ஷ்டத்திற்கு தகுந்தாற்போல் அள்ளிச் செல்கின்றனர். மீன்பிடி திருவிழா குறித்து அந்த கிராம மக்கள் கூறும்போது, இந்த மீன்பிடி திருவிழாவில் எங்கள் கிராமத்தினர் மட்டுமல்லாது 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த அனைத்து சமூக மக்களும் சேர்ந்து ஒன்றாக திருவிழாவை மாசி மாதம் கொண்டாடுகிறோம். இந்த திருநல்லூரில் மீன்பிடி திருவிழா நடைபெறும். அதே போல ஆண்டுதோறும் பலரும் கலந்து கொண்டு மீன்பிடிக்கின்றனர். மீன்பிடி திருவிழாக்கள் கிராமங்களில் மழை பெய்ய வேண்டி விவசாயம் தழைக்க வேண்டி என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் நடைபெற்றாலும் இந்த திருவிழாக்கள் உலகில் உள்ள அனைத்து மக்களிடமும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் பகிர்ந்து அளிக்கும் மனப்பான்மையும் காட்டுவதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை. இது திருநல்லூர் உலக புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கிற ஒரு திருநல்லூர் கிராமம். இந்த திருநல்லூர் பெரிய குளத்தில் எப்போதுமே மீன்பிடி திருவிழா மினிமம் ஒரு 7-8 பேர் மேலே மீன்பிடி திருவிழா கலந்துக்குவோம். இன்றைக்கி மீன் பிடிச்சதில் விரா மீன், கட்லா மீன், உழுவை, கெளுத்தி இதெல்லாம் கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு மேலே மீன் பிடிச்சிருக்காங்க. ஒரு சிறப்பான ஒரு மீன்பிடி திருவிழா. இந்த உலக புகழ்பெற்ற திருநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற ஊரில் இந்த பெரிய குளம் மீன் பிடிக்கிறது வருஷம் எப்போதுமே இந்த சுற்றுவட்டார பகுதி ஒரு 50 கிராமத்து மக்களுக்கு இது ஒரு மீன்பிடி திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லோரும் அவங்க எல்லாம் வலையை கொண்டு வந்து ஒரு 50-60 ஊருக்காரங்க சேர்ந்து இந்த மீன்பிடி திருவிழா கொண்டாடிருக்கான். எல்லோரும் மீன் பிடிச்சிருக்கான். ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் போதும். விரா மீன் இருக்குது, கட்லா மீன், சிலப்பி இது மாதிரி மீன்கள் கிடச்சிருக்கு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அந்த மீன்பிடி திருவிழா வருஷம் இதே மாதத்தில் மாசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது.